44 வயதான காஷ் படேல் அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளர். காஷ் படேலின் பெற்றோர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள். நியூயார்க் கார்டன் சிட்டியில் பிறந்த காஷ் படேல் ரிச்மண்ட் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் பேஸ் சட்ட பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய காஷ் படேல் அமெரிக்க நீதித்துறையில் பயங்கரவாதம் குறித்த வழக்குகளை கையாளும் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டோபர் மில்லரின் தலைமை அதிகாரியாக காஷ் படேல் பணியாற்றியுள்ளார். அதற்கு முன்பு அமெரிக்க அதிபரின் துணை உதவியாளராகவும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் பயங்கரவாத எதிர்ப்புத் துறையின் மூத்த இயக்குநராகவும் காஷ் படேல் பணியாற்றியுள்ளார். புலனாய்வுக்கான நிரந்தர தேர்வுக்குழுவின் மூத்த ஆலோசகராக காஷ் படேல் பணியாற்றினார். 2016ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீட்டை வெளிக்கொண்டு வந்த விசாரணைக்கு காஷ் படேல் தலைமை தாங்கினார். ஏற்கனவே காஷ் படேல் பதவியில் இருக்கும்போதுதான் ISIS தலைவர் அல் பக்தாதி, அல் கைதாவின் காசிம் அல்ரிமி ஆகியோர் கொல்லப்பட்டனர். உலகெங்கிலும் உளவுத்துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புகளுக்காக நிதியளிக்கும் சட்டங்களை கொண்டு வந்ததும் காஷ் படேல் தான். காஷ் படேல் நடத்தி வரும் திரிசூல் நிறுவனம் 2023ஆம் ஆண்டில் டிரம்பின் ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்திற்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறது. மேலும் டிரம்ப் உருவாக்கிய அமெரிக்காவை பாதுகாப்போம் என்ற திட்டத்திற்கும் காஷ் படேலின் திரிசூல் நிறுவனம்தான் ஆலோசனை வழங்கியிருக்கிறது. டிரம்பின் முந்தைய ஆட்சி காலத்தில் வெள்ளை மாளிகை எடுத்த பல முக்கிய நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்த காஷ் படேல் அமெரிக்காவின் FBI புலனாய்வு துறையின் 9வது இயக்குநராக பதவியேற்றிருக்கிறார். இந்து மதத்தின் புனித நூலான பகவத்கீதையின் மீது பதவி பிரமாண உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பதவியேற்ற பின் உரையாற்றிய காஷ் படேல் FBIக்கு உள்ளேயும் அதற்கு வெளியேயும் பொறுப்புடன் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். மேலும் தமது குடும்பத்தினர், நண்பர்கள், சகோதரி நிஷா, மருமகன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். அத்துடன் பகவத்கீதை புத்தகத்தை கையில் வைத்திருந்த பெண்ணை தமது அழகான காதலி அலெக்சிஸ் என்று குறிப்பிட்டார். அலெக்சிஸின் பெயரை குறிப்பிட்ட உடனேயே பார்வையாளர்களிடமிருந்து கூக்குரல்கள் எழுந்தன. அதற்கு காஷ் படேல் அலெக்சிஸ் தனது அழகான காதலி என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார். காஷ் படேலின் காதல் கதை பற்றிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. 26 வயதான அலெக்சிஸ் வில்கின்ஸ் காஷ் படேலை விட 18 வயது இளையவராவார். 8 வயதில் தனது முதல் பாடலை எழுதிய அலெக்சிஸின் முதல் ஆல்பமான கிரிட் ஐடியூனில் 4வது இடத்தை பிடித்தது. கண்ட்ரி பேக் என்ற பாடல் ஐடியூன்ஸ் தரவரிசையில் 2வது இடத்தை பிடித்தது. காட் பிளஸ் தி USA என்ற பாடல் அதிபர் டிரம்புக்கு மிகவும் பிடித்த பாடலாகும். இந்த பாடல் அலெக்சிஸ் இசையில் உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. 2022 அக்டோபர் மாதத்தில் காஷ் படேலும் அலெக்சிஸ் வில்கின்ஸும் முதலில் சந்தித்தனர். 2023ஆம் ஆண்டு முதல் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் திருமணமான 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு காஷ் படேல் மனைவி ரித்திகாவை விவாகரத்து செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமண முறிவுக்கு அலெக்சிஸுடனான காஷ் படேலின் காதலே காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் காஷ் படேல் தனது முன்னாள் மனைவிக்கு ஒரே நேரத்தில் மொத்தமாக $2 மில்லியன் வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது.